இந்திய எல்லைகளை பற்றி நினைக்கும்போது முதலில் நினைவுக்கு வருவது முள்வெளிகளே. இந்த காட்சிகளை பெரும்பாலும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த வேலியில் தொங்கும் கண்ணாடி பாட்டில்களை கவனித்திருக்கிறோமா? அவை சாதாரணமாக தோன்றினாலும் நாட்டின் பாதுகாப்பில் அவை முக்கியமான பங்கு வகிக்கின்றன. வீணாக தோன்றும் இந்த பாட்டில்கள் எல்லையை காக்கும் வீரர்களின் உயிரை காப்பாற்றும் எச்சரிக்கை சமிக்ஞைகளாக செயல்படுகின்றன. இந்தியாவின் எல்லைகள் அடர்ந்த காடுகள், உயரமான மலைகள் மற்றும் பனிபடர்ந்த பகுதிகள் வழியாக செல்கின்றன. எல்லா இடங்களிலும் உயர் தொழில்நுட்ப சென்சார்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவது சாத்தியமில்லை. மழை, கடும் பனி மற்றும் மின்சாரம் இல்லாத காரணங்களால் மின்னணு சாதனங்கள் வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் இந்த கண்ணாடி பாட்டில்களுக்கு மின்னோட்டம், பேட்டரிகள் அல்லது நெட்வொர்க் தேவையில்லை. அவை எந்த வானிலையிலும் 24 மணி நேரமும் திறம்பட செயல்படும். வீரர்கள் கட்டிவிட்ட இந்த காலி பாட்டில்கள் முள்வேலியில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும். இருட்டில் ஏதேனும் ஊடுருவும் நபர், பயங்கரவாதி அல்லது காட்டு விலங்கு வேலியை தொட்டால் கம்பிகள் நகர்ந்து இந்த பாட்டில்கள் மோதுகின்றன. அந்த நேரத்தில் வரும் டன் டன் சத்தம் நீண்ட தூரத்திலிருந்து கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டதும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் உடனடியாக எச்சரிக்கப்பட்டு நடவடிக்கை பணியில் ஈடுபடுகிறார்கள். வெப்ப இமேஜிங் கேமராக்கள் மற்றும் லேசர் அலாரங்கள் பொருத்தினால் லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். இந்த முறை மிகவும் மலிவானது. காலி பாட்டில்கள் எளிதில் கிடைக்கும். அவற்றை அமைத்து பராமரிக்க அதிக செலவு இல்லை. அதனால் தொழில்நுட்பம் கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஜம்மு பகுதிகளில் குளிர்காலத்தில் அடர்த்தியான மூடுபனி இருக்கும். இந்த நேரத்தில் தெரிவு நிலை கிட்டத்தட்ட 0 குறைகிறது. அதிநவீன கேமராக்களால் கூட ஊடுருவும் நபர்களை கண்டறிய முடியாது. பின்னர் பிஎஸ்எஃப் வீரர்கள் இந்த போர் நுட்பத்தை பெரிதும் நம்புகிறார்கள். இந்த பாட்டில்களின் வரிசை அனைத்து வானிலைக்கும் எதிரான பாதுகாப்பு அமைப்பு.